are going to focus a little bit on something the Holy Spirit is talking to us about redeeming the time. இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான காரியம் காலத்தை பிரயோஜனப்படுத்து. Ephesians 5th chapter verses 15 to 20, it provides a very dense text. It is worth meditating and expounding about leading a productive, positive and fruit-bearing life in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பயனுள்ள ஆக்கப்பூர்வமான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நடத்தும்படியாக எபேசியர் 5:15 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. Says, be careful how you live. Don't live like fools, but like those who are wise. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நீ எப்படி வாழ்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாயிரு. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. Time is one opportunity that God does not give back. கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளிலே திரும்பவும் கிடைக்காத ஒன்று நேரம். In God's wonderful creation, He set eternity in our hearts, but because of sin, our lifetime on earth is short, and because Lord Himself created time, the time does not turn back. கடவுளின் அற்புதமான படைப்பிலே அவர் நித்தியத்தை நம்முடைய இருதயங்களில் வைத்தார். ஆனால் பாவம் ஒரு முற்றுப்பெறும் சுழற்சியை நம்முடைய வாழ்க்கையின் நேரத்திலே வைத்து விட்டது. அது இந்த பூமியிலே குறுகிய நாட்களா இருக்கிறது. தேவன் தாமே காலத்தை உண்டாக்கினபடியால் அது பின்னோக்கி திரும்பாது. In Jesus Christ, God made the provision to forgive our past sins and judgments and to move forward to a new future as new creation. But He did not give me back my youth or even one day of the past. நம்முடைய கடந்த கால பாவங்களை நியாய தீர்ப்பை மன்னிக்கும்படி புது சிருஷ்டியாக ஒரு புதிய எதிர்காலத்திற்குள் செல்லும்படியான ஒரு முன் ஏற்பாட்டை கிறிஸ்துவுக்குள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாலிபத்தின் நாட்களோ அல்லது கடந்த காலத்தின் ஒரு நாளையோ அவர் திருப்பி கொடுக்கவில்லை. Now that I am in Christ, it is still the same. Yesterday is gone. All I have is today and the remainder of my years. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அதில் ஒரு மாற்றமும் இல்லை. நேற்று போய்விட்டது, இருப்பதெல்லாம் இன்றும் இனி வரப்போகும் வருடங்களுமே. Please listen to this. What does God want me to do today? And anything else is a waste of time. இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்ன என்பதே மிகவும் முக்கியம். மற்றதெல்லாம் நேரத்தை வீணடிக்கும் செயல். Can I ask somebody to read Ephesians 5th chapter verses 15 to 17? யாராவது ஒரு வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. Actually, I must keep my focus on eternal life, but every day God has given me on earth as a purpose, not simply to idle away thinking that somehow I will make it to heaven. உண்மையாகவே என்னுடைய கவனத்தை நான் நித்திய வாழ்க்கையின் மேல் வைக்க வேண்டும். ஆனால் தேவன் எனக்கு இந்த பூமியிலே கொடுத்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எப்படியாகிலும் நான் பரலோகத்திற்கு சென்றிடுவேன் என்று எண்ணிக்கொண்டு வெறுமனே காலத்தை கடத்துவதல்ல. When I am not taking advantage of each opportunity here on earth with wisdom and diligence, I am actually sinning in one way or the other. உண்மையிலே இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்பையும் ஞானத்துடனும் விவேகத்துடனும் நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒரு வகையில் நான் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். Laziness is sin. Laziness is opposite of worship because
it dishonors God by taking his gift of life and the gift of time as something very small. சோம்பல் ஒரு பாவம். சோம்பலா இருப்பது ஆராதனைக்கு எதிரானது. தேவன் ஈவாய் கொடுத்த இந்த வாழ்க்கையையும் நேரத்தையும் மிகச் சிறியதாக எண்ணுவதால் அது தேவனை அவமதிப்பதாகும். If Satan can distract or convince me to waste my time on laziness or on pursuits away from God's purpose, then he wins. எதிராளியானவன் என்னுடைய நேரத்தை சோம்பலினால் வீணடிக்கவோ அல்லது தேவனுடைய நோக்கத்திலிருந்து வழிவிலகவோ என்னை திசை திருப்பினால், சம்மதிக்க வைத்தால் அவன் வெற்றி பெறுகிறான். That doesn't mean I have to be busy like Martha, but making the very best of my time on earth with a clear purpose, eternal purpose. அதனுடைய அர்த்தம் மார்த்தாளை போன்று மிகவும் வேலையாக இருப்பது அல்ல, ஒரு தெளிந்த நோக்கத்தோடு எனக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களை பயன்படுத்துவதாகும், அந்த நித்திய நோக்கத்திற்காக. Amen. You know, I put up with my inconvenience, insults, hardship at my workplace because of the benefits to me and my family. If I could see the same way about my eternal benefits, how diligently would I use my time on earth to put up with inconvenience and insults? என்னுடைய நலனுக்காகவும் என் குடும்பத்தின் நலனுக்காகவும் நான் வேலை செய்யும் இடத்திலே சிரமங்களையும் அவமரியாதைகளையும் கஷ்டங்களையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். இதே போன்று என்னுடைய நித்திய பலனை நான் பார்க்க கூடுமானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்னுடைய சிரமங்களையும் அவமரியாதையும் சகித்துக் கொள்ள கூடுமே. Just think of all the productive time the mankind, and particularly the youth, you and I are spending on social media. We are actually living in the last days. மனித குலம் குறிப்பாக வாலிபர்கள் இந்த சமூக வலைதளங்களிலே செலவிடும் ஆக்கப்பூர்வமாக செலவிடக்கூடிய அந்த நேரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. When I deal with many born again brothers and sisters, including in our church, most of us have a very strict quota, very strict time limit on how much time we give to God and spiritual matters. மறுபடியும் பிறந்த இந்த சகோதர சகோதரிகளோடு நான் பேசும்போது பழகும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் அவர் ஒரு நேர அளவீட்டை வைத்திருக்கிறார்கள். It's a ration, it's a quota. அது ஒரு அளவீடு பகுதி. It's very sad, very sad. அது ஒரு துக்ககரமான காரியம். When we started afternoon worship on Fridays last month, so many people dropped out from the morning service. Too much time. I want to give only this much. கடந்த மாதத்திலே அந்த மத்தியான ஆராதனை நாம் தொடங்கிய பின்பு காலையில் நடக்கிற ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு அநேகர் தவறிவிட்டார்கள். ஏனென்றால் நேர குறைவு. If I come to Friday service, I will either choose to maybe cottage prayer or Tuesday Bible study or Thursday Bible study. I have a quota system when it comes to God. நான் அந்த வெள்ளி ஆராதனைக்கு வந்தால் ஒருவேளை அந்த குடிசை பிரார்த்தனையில் கலந்து கொள்வேன், அல்லது செவ்வாய் வேத பாட பகுதியில நான் கலந்து கொள்வேன், அல்லது ஆங்கில வேத பாட பகுதியில கலந்து கொள்வேன் என்று ஒரு நேர பகுதியை நாம் வைத்திருக்கிறோம். And so with this quota system, and then we sing நினைவெல்லாம் உமதாகணும். It's sad, very sad. இதையெல்லாம் நான் செய்துவிட்டு நாம் பாடலை பாடுகிறோம், ஆண்டவரே நினைவெல்லாம் உமதாக வேண்டும் என்று. அது ஒரு மிகவும் துக்ககரமான. And someone asked us to do a small thing in God's kingdom, or to read a couple of pages before our Bible study. We say we are busy, but never too busy for social media. நாம் இந்த வேத பாட வகுப்பிலே சில பகுதிகளை படித்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதோ, அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்காக சில காரியங்களை நாம் செய்கிற பொழுதோ நாம் மிகவும் அலுவலாக இருக்கிறோம். ஆனால் அந்த சோசியல் மீடியாவிலே நமக்கு செலவிடுவதற்கான நேரம் மிகவும் உண்டு. The same day, if we count all the minutes that we wasted on Facebook, WhatsApp, Instagram, YouTube, that will be 10 times the time we said
we don't have time to read the Bible or pray or call somebody to comfort. அதே நாளிலே நாம் செலவழித்ததான அந்த நிமிடங்களை அந்த சமூக வலைதளங்களில் செலவழித்த நிமிடங்களை நாம் கணக்கெடுத்து பார்த்தால் நமக்கு தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை விட 10 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். So we are showing some social media statistics on the screen. அந்த சமூக வலைதளத்தை ஸ்டேட்டஸ் அந்த ஸ்கிரீனில் பார்க்கலாம். If you see, it is really shocking. நீங்கள் அதை பார்த்தால் அது ஒரு அதிர்ச்சிகரமான காரியமாக இருக்கிறது. Every day, every person that is about half of the humanity, they spend 1 hour per day on Facebook. 8 billion videos, 800 crore videos are viewed on Facebook every day. 500 crore videos every day is watched on YouTube. 4,300 crore messages are sent every day on WhatsApp. Facebookலே தினமும் அந்த 58 நிமிடம் ஒரு நாளிலே ஒவ்வொரு அரை கோடி மக்கள் செலவழிக்கிறார்கள். அது 800 கோடி வீடியோக்களாக பார்க்கப்படுகிறது ஒரு நாளிலே. அதே போன்று யூடியூபில் தினமும் 500 கோடி வீடியோக்கள் பார்க்கிறார்கள். அல்லது வாட்ஸ்அப்பில் தினமும் 4300 கோடி செய்திகள் அனுப்பப்படுகின்றன. Amen. If we see next, even in the UAE, there is the number of social media users is almost the same as the population. Almost every single person, even the child, to the old man, workers, cleaners, laborers, sheikhs, everybody, they all are active social media users. இந்த நாம் இருக்கிறதான இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நாம் பார்க்கும் பொழுது இருக்கிற மக்கள் தொகையிலே எல்லாரும் ஒவ்வொருவரும் அந்த சமூக வலைதளங்களை மிகவும் ஆக்டிவாக உபயோகிப்பதை நாம் பார்க்கலாம். Every day in UAE, every person spends 7 hours on internet, 3 hours on social media on average. யுஏயில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் 7 மணி நேரம் அந்த சமூக வலைதளங்களிலே செலவிடுகிறார்கள். Imagine that. 3 hours every day. Each one of us is on Facebook, YouTube, Instagram, Pinterest, whatever. சிந்தித்து பாருங்கள், 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அந்த சமூக வலைதளங்களில் செலவிடுவதை பற்றி. So it's these should actually shock us what we are seeing. If you see how much time you spend on WhatsApp and Facebook and YouTube or whatever, and how much time you spend with the Lord and for the Lord. இந்த கணக்குகளை நாம் பார்க்கும் பொழுது இது அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் நாம் செலவிடுகிற அந்த நேரத்தையும் தேவனுக்காக நாம் செலவிடுகிற நேரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அது மிகவும் அதிர்ச்சிகரமானது. Is it time pass or time stolen? அது காலம் கடந்து சென்று விட்டதா அல்லது காலம் திருடப்பட்டதா? Every time we open these social media things to pass our time, please remember those minutes are not only written by Facebook or YouTube, it is being written in the book of life. The good, the bad, and the ugly content that we are watching, we are seeing, they are all written in the book of remembrance. ஒவ்வொரு முறையும் நாம் அந்த சமூக வலைதளங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிடும்படியாக அதை திருப்பிக் கொள்ளும் பொழுது நாம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Romans 14, Paul says that each one of us will give an account to ourselves to God at some future moment in the end times. இந்த ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க கடவன் என்று சொல்லுகிறார். Not for salvation as such, but for lasting rewards, we will give to Christ an account of our works in this life, and they will be shown to be lasting or worthless.
ரட்சிப்புக்காக அல்ல, நித்திய வெகுமதிக்காக. கிறிஸ்துவின் முன்பாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அப்பொழுது காண்பிக்க வேண்டும். அது ஒன்று நீடித்து நிற்கிறதான காரியமாக இருக்கும் அல்லது உதவாத காரியமாக இருக்கும். Christians will be rewarded for their lasting works, and we will suffer loss for of some kind of loss for our worthless efforts. கிறிஸ்தவர்கள் அந்த நீடித்திருக்கிறதான காரியங்களுக்காக வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது அந்த வெகுமதி அற்ற காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Every hour we spend on social media or gossiping or sitting idle, it will lead to loss in eternity. நாம் ஒவ்வொரு முறையும் அந்த சமூக வலைதளத்திலே நேரத்தை செலவிடப்படும் பொழுதும் அல்லது மற்றவர்களை குறித்து புறங்கூறப்படும் பொழுதும் அது நேர விரயத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. If you have been saved in your teenage young age, praise God, but your clock, as far as giving account to God, it started ticking the day you accepted the Lord. நம்மில் அநேகர் அந்த வாலிப வயதிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுடைய நேரமானது தேவனுக்கான நேரமானது தொடங்கிவிட்டது. So if you have been saved when you are young, don't be arrogant to think that someday you will catch up with ministry. You may or may not, but one thing is sure: you will need to give account to Jesus Christ for every day you think, someday I will catch up. இப்படி வாலிப வயதிலே ரட்சிக்கப்பட்ட அநேகர் சொல்லுகிற காரியம், நாம் என்றைக்காவது ஒரு நாள் நேரம் இருக்கும் பொழுது ஊழியத்தை செய்வேன் என்கிற அந்த வீம்பான எண்ணத்தோடு நாம் அதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், நாம் செய்கிற அல்லது நாம் சொல்லுகிற எப்பொழுதாவது செய்வேன் என்ற சொல்லுகிற காரியத்திற்காக நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். If you are born again when you are older, in your 40s, 50s or 60s, well, you can be happy that your past useless years before Christ have been forgiven, yes, but remember, you only have a few years left in your life to catch up what you missed. அந்த 40லிருந்து 60 வயதிற்கு உள்ளவர்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் கடந்த காலங்களை ஆண்டவருக்கு முன்பாக மன்னிக்கப்பட்டு விட்டன, ஆனால் அந்த இருக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians 5:17 says, therefore do not be vague and thoughtless and foolish, but understanding and firmly grasping what the will of the Lord is. இந்த எபேசியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவை சோத்தரியுங்கள் என்று எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. Much of what we do is thoughtless. We simply go with the flow. We don't stop and ponder often enough in a day. Am I on the right track today? Am I doing what God wants me to do today? தேவன் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பப்படுகிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா என்கிற அந்த சிந்தனையானது மிகவும் அவசியமாக இருக்கிறது. There are 3 precious offerings you can give to the Lord. 3 விதமான காணிக்கைகளை நாம் அந்த விலை மதிப்பற்ற காணிக்கையை தேவனுக்கு செலுத்த முடியும். Your time, talents, treasures. உங்களுடைய நேரம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பொக்கிஷம். And your time is one offering, one commodity that you have that God can really use. And think of your time as an offering. Unless we use our time wisely, we will spend it uselessly like we do with our money. தேவன் உண்மையிலேயே நம்மிடத்தில் அந்த உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளானது நம்முடைய நேரம் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் எவ்வளவு ஞானமாக செலவிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அல்லது ஞானமாக செலவிடப்படவில்லை என்றால் நம்முடைய பணத்தை நாம் ஞானம் இல்லாமல் செலவிடுவது போன்றதாகிவிடும். Do I spend more time in Facebook than having my face in the book? அந்த வேத புத்தகத்திலே என்னுடைய முகத்தை திருப்பாமல் நான் முக புத்தகத்திலே என்னுடைய முகத்தை திருப்புகிறேனா? The time I spend not doing for God is usually spending time on things that won't matter in God's kingdom.
நான் இந்த உலகத்திலே செய்கிற அந்த உபயோகமற்ற காரியங்களானது, நேரத்தை செலவிடுகிற காரியங்களானது பரலோகத்திலே ஒரு காரியத்திற்கும் அது உதவாது. If you are listening today and if you are serious, I will suggest one thing. From today, for 1 week, you keep a small diary and write down what you are doing every day. நான் இப்பொழுது சொல்லுவதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை, ஒவ்வொரு நாளும் செய்கிறதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கை பூரா இல்ல. Just do it for 1 week. Next week, you look at what you did this whole week and what will be useful in heaven for you. அந்த முழு வாழ்க்கையிலும் அல்ல, ஒரு வாரத்தில் நடக்கிற காரியத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அடுத்த வாரத்திலே நாம் காணலாம் எந்த காரியத்தை நாம் மிகவும் பயனுள்ளதாக செலவழித்தோம் என்று. What will be counted for you in eternity? அந்த நித்தியத்திலே நமக்கு என்ன நினைக்கப்படும் என்பது. So why should I redeem my time? Paul says because the days are evil, because the corruption of the last days will hasten God's judgment, but your prudent walk, your holy walk, will redeem time from the devouring jaws of the calamities like COVID, fires, famine, wars, and hurricanes. You can redeem the time. You can save the time for the humanity by your holy walk. நேரத்தை நான் ஏன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினாலே இந்த கடைசி கால சீர்கேடானது தேவனுடைய நியாய தீர்ப்பை துரிதப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்ஜிக்கிற விழுங்க வருகிற இந்த பேரறிவிலிருந்து உன்னுடைய பரிசுத்தமுள்ள விவேகமுள்ள நடையானது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. Why time is precious? I will give you a few reasons. காலம் ஏன் விலையேற பெற்றது என்பதற்கு 3 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். The first one is because a happy or a miserable eternity depends on the good use or bad use of time. மகிழ்ச்சியான அல்லது துன்பகரமான நித்தியமானது நம்முடைய நேரத்தை எந்த வகையில், நல்ல வகையில் அல்லது கேடான வகையில் செலவழிக்கிறோம் என்பதை பொறுத்தது. You know, we always value those things in which we are most interested in. The same way. நமக்கு ஆர்வமுள்ள அநேக காரியங்களிலே நாம் நம்முடைய விருப்பத்தை வைக்கிறோம். Because our eternal welfare depends on the good use of our time, that time is very precious. நம்முடைய நித்திய பலனானது நம்முடைய நேரத்தை நாம் எந்த நல்ல வகையிலே செலவிடுகிறோம் என்பதை பொறுத்தது. அது மிகவும் விலை பெற்றதாக இருக்கிறது. Even in this world, our welfare depends on the good use of time. We will get poverty or comfort. இந்த உலகத்திலேயும் நம்முடைய அந்த நலனானது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் எப்படி விவேகமாய் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது. By good use of time, we may obtain useful and comfortable things here on earth and in eternity. நாம் நேரத்தை மிக சரியாக செலவிடுவதனால் இந்த உலகத்திலேயும் பரலோகத்திலேயும் நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு கிடைக்கப்பெறும். And time is precious because by this use of time, we have an opportunity to escape everlasting misery and obtain everlasting blessings. அந்த நேரமானது விலையேற பெற்றது. அந்த நேரத்தை நாம் சரியாக உபயோகிப்பதினால் அந்த நித்திய அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம் அல்லது நித்திய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Second reason time is very precious because it is very short. நேரம் விலையேற பெற்றது ஏனென்றால் அது மிகவும் குறைவானது. The shortage of any commodity forces men to set a higher value upon it. எந்த ஒரு பொருளின் பற்றாக்குறையும் மனிதனை அதனுடைய விலையை அதிகமாக நிர்ணயிப்பதற்கு உந்துகிறது. That is why sea sand is cheap, but if you discover uranium or thorium or gold in the sand, that is more precious. அதனால்தான் நாம் பார்க்கிறோம் கடல் மணலானது மிக விலை குறைந்ததாக இருக்கிறது. ஆனால் அதே கடல் மணலிலிருந்து எடுக்கப்படுகிறதான தாதுக்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. In the Bible, when Samaria was besieged by the Syrians,
the provisions were so scarce. And Bible says in 2 King 6:25, an ass's head was sold for 80 pieces of silver, and the fourth part of a cab of dove's dung for five pieces of silver. அந்த பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களில் சீரியர்கள் சமாரிய பட்டணத்தை முற்றுகையிடும் பொழுது அங்கு அத்தியாவசிய பொருளுடைய விலை மிகவும் தட்டுப்பாடுடையதாக இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் போது மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் என்பதை வாசிக்கிறோம். Amen. 5 months back, the mass we are buying were 80 dirhams. Today it is 6 dirhams. When there is a shortage, the price goes up. 5 மாதங்களுக்கு முன்பாக நாம் அணிகிறதான அந்த முக கவசமானது 80 திராமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது 6 திராமாக இருக்கிறது. So time, because it is very short, it has to be priced more by men, because the whole eternity depends upon it. But still we have just a little bit of time. நேரம் மிக குறைவாக இருக்கிறபடியினாலே நாம் மனிதன் அந்த நேரத்திற்குண்டான மதிப்பை மிகவும் அதிகமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய முழு நித்தியமும் நாம் நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறோம் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. Your life is like the morning fog. It is here a little while, then it's gone. நம்முடைய வாழ்க்கையானது காலையில் தோன்றுகிற அந்த புகை போன்றிருக்கிறது. அது தோன்றி மறைந்து விடுகிறதாக இருக்கிறது. ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் மலராய் வாழ்கிறாய் அப்படின்னு அந்த பாட்டு பூரா அந்த இதுதான், இந்த காரியம் தான். டைம் இஸ் so short, and the work in this life, short life, we have to do is so great that we have no time to spare. நேரம் மிக குறைவாக நமக்கு இருக்கிறது. அந்த குறைவான நேரத்திலே நாம் செய்ய வேண்டியதான வேலை மிகவும் பெரியதாக இருக்கிறது. So we have no time to waste. நம்முடைய நேரத்தை நாம் விரயமாக்க வேண்டியதற்கு நமக்கு சமயம் இல்லை. The work which we have to do here to prepare for eternity must be done in time, or it can never be done. அந்த நித்தியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதான அந்த செயலானது இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பொறுத்ததாக இருக்கிறது. எவ்வளவு சீரியஸ் பாருங்க பிரதர் சிஸ்டர்ஸ். இந்த உலகத்துல இந்த குறைந்த நாட்கள்ல நம்ம செய்வது மாத்திரமே நித்தியமாய் நம்மோடு வரும். Third reason, time is precious because we are so uncertain of its continuation. மூன்றாவதாக நேரம் விலையேற பெற்றது. ஏனென்றால் நேரம் நீடித்திருக்கும் என்ற நிச்சயம் இல்லை. We know that time is short, very short, but we don't know how short. Do we have years, months, weeks, or a day? Every day we are not certain if that day will not be our last day. நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. எவ்வளவு குறைவென்று நம்ம யாருக்கும் தெரியாது. அல்லது வருடங்கள், மாதங்கள், வாரங்கள் அல்லது நாள், ஒவ்வொரு நாளும் நமக்கு நிச்சயமற்ற நாளாகவே இருக்கிறது. Last month I was watching an interview of a billionaire, David Rubenstein, on CNN. He is 71 years old. He has 25,000 crore worth. And when he was asked what was the impact of COVID on him, he said something that really shocked me. கடந்த மாதத்திலே நான் ஒரு தொலைக்காட்சி நேரலையை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் அந்த டேவிட் ரூபன்சன் என்கிறதான ஒரு கோடீஸ்வரர் அங்கு அந்த நேரலையில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார். அவருக்கு வயது 71. அவருடைய சொத்து மதிப்பு வெறும் 25,000 கோடி தான். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த கோவிடினால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான தாக்கம் ஏற்பட்டது என்று கேட்கப்பட்டது. He said, I began to realize I may die anytime. So I want to give away all my wealth quickly before I die. அவர் சொன்னார், இந்த சூழ்நிலையினால் நான் புரிந்து கொண்டது, எந்த நேரத்திலும் நான் மரித்து விடுவேன். அதனால் நான் மரிப்பதற்கு முன்பாக என்னுடைய செல்வத்தை நான் சரியான வகையில் செலவிட விரும்புகிறேன் என்று அவர் புரிந்து கொண்டதாக சொன்னார்.
You know, Moses prayed in Psalm 90, teach us to realize the brevity of life so that we may grow in wisdom. சங்கீதம் 90 மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறார். A wise man will price his time even more if he appreciates that this uncertainty of how much time he still has left. எவ்வளவு காலம் எனக்கு குறைவா இருக்கிறது என்று ஒரு ஞானமுள்ள மனிதன் புரிந்து கொண்டானோ அந்த அளவுக்கு அவன் அந்த காலத்தை மிகவும் பாராட்டுகிறவனாக இருப்பான். I mean, just look around the people today. Many people are enjoying health today. They see no signs of approaching death. They may die the next month, next week, some even today. நம்மை சுற்றி நடப்பதை பாருங்கள். அநேகர் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் மரணம் எந்த நேரத்தில் அவர்களை நெருங்கும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வாரமாக இருக்கலாம், இந்த மாதமாக இருக்கலாம், அல்லது இன்றாக இருக்கலாம். They say still these same people, they know nothing of it, they think nothing about it, and nobody else can predict these very specific people. They are going to die soon. அதே ஆட்கள் என்ன நடக்க போகிறது அல்லது என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாமல் இருக்கிறார்கள். சீக்கிரம் என்ன நடக்கும் என்பதையும் அவர்கள் கணிக்க முடியாமல் இருக்கிறார்கள். This teaches us how much we must price our time and how careful we ought to be so that we lose none of the time. இது நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறது. காலத்தை எவ்வளவு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை. Time is very precious because when it is gone, it cannot be recovered. காலம் விரையேற பெற்றது, ஏனால் கடந்த காலத்தை நாம் திரும்ப மீட்டுக் கொள்ள முடியாது. There are many things in this world you possess. If you part with, you can obtain them again. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நமக்கு இருப்பதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். If you sell a jewel, you can buy it. If you sell a house, you can buy a new house. If you sell a car, you can buy a new car. But if once your time is lost, you cannot get it back. உங்கள் நகையை விற்றுவிட்டால் நீங்கள் அதை திரும்ப வாங்கிக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய வீட்டை விற்றுவிட்டால் நீங்கள் திரும்ப வாங்கிக் கொள்ளலாம், அல்லது காரை விற்றுவிட்டால் திரும்ப வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நேரம் போய்விட்டால் அது போய்விட்டதுதான். Once that is gone, it is gone forever. No efforts, no cost will recover it. நேரம் போய்விட்டது என்றால் அது போய்விட்டதுதான். எந்த ஒரு முயற்சியோ அல்லது எப்பாற்பட்டோ நாம் அந்த காலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. Our regrets will serve no purpose. நம்முடைய வருத்தங்களுக்கு ஒரு நோக்கமும் இருக்காது. However, how much we neglected to use time, today it is out of our reach. நாம் எந்த அளவுக்கு நேரத்தை உதாசீனப்படுத்தினோமோ அந்த அளவுக்கு அது நம்மை விட்டு தூரம் போய்விட்டது. If we have lived 50 years or more and we have not used our time well, now you can't help it. நாம் 50 வயது வாழ்ந்திருந்தாலும் அந்த காலத்தை நாம் விரயம் செய்திருந்தால் நாம் இப்பொழுது அதில் ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Listen to this. It is eternally gone from us. நீங்கள் இதை கவனமாக கேளுங்கள். நித்தியமாக அந்த விரயம் செய்யப்பட்டதான காலம் நம்மை விட்டு போய்விட்டது. All that we can do is to redeem the little bit that remains. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு மிச்சம் இருக்கிறதான அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் வாழணும்னு ஃபாதர் பார்ட்னர். Eternity depends on the redeeming of time. நித்தியம் நாம் அந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. And once the time of life is gone, when once death is come, we have no more to do with time. There is no possibility to restore it. அந்த வாழ்க்கை முடிந்த பின்பு நமக்கு மரணம் நெருங்குகிற பொழுது நாம் இழந்துவிட்ட காலத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்யவே முடியாது. Not another life, not another chance to prepare for eternity. வேறொரு வாய்ப்போ அல்லது வேறொரு வாழ்க்கையோ
நித்தியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்கப்பட மாட்டாது. All opportunity to obtain eternal welfare is everlastingly gone. அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான எல்லா வாய்ப்புகளும் நித்தியமாக நம்மை விட்டு போய்விட்டது. Amen. So I want to give 3-4 exhortation to improve your time. நம்முடைய அந்த நேரத்தை மேம்படுத்துவதற்கு 3 அறிவுரைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, you are accountable to God for your time. முதலாவதாக நம்முடைய நேரத்திற்கு நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Time is like a talent Jesus talked about in his parable. Time is like a talent given to us by God. It is not for nothing. At the end of our day, God will call us to an account. இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார், அந்த நேரம் என்பது ஒரு தாளந்தை போன்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தில் நாம் ஒவ்வொரு தாளந்திற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Yes, as a servant is accountable to his master, how he spends his time when he is sent on business, so are we accountable to our master. வேலைக்காரன் தன்னுடைய பணியை செய்யும்படியாக அனுப்பப்பட்டு திரும்பி வருகிற பொழுது தன்னுடைய எஜமானுக்கு எப்படி கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அதே போன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு நாம் நம்முடைய ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Amen. When you start every morning, if you think that you must give an account to God in the night for how you spent the day, would you not be careful? ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது நாம் கழித்ததான அந்த இரவை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இருந்தால் நாம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருந்திருப்போம். அந்த நாளை குறித்து என்ன நீங்க கணக்கு கொடுக்கணும். ஒரு காலையில எழுதுங்க, அப்படி ஆண்டவர்கிட்ட அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி எழுதுங்க. காலையில ஒரு லிஸ்ட் போடுங்க. நாளைக்கு ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்க, ஆண்டவருக்கு அக்கௌண்ட் கொடுங்க. ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அறியாமையே நம்ம பொறுப்புள்ளவர்களால் மாறி. In Matthew 12:36, Jesus said, "For every idle word which men speak, they shall give account in the day of judgment." இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The same way we must give an account for all idle misspent time. இதே பிரகாரமாகத்தான் நாம் வீணாக கழித்ததான அந்த நாட்களை நேரத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Consider how much time you already lost. நீங்கள் எவ்வளவு நேரத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். Then you will have the greater urgency, greater need for diligently improving what yet remains. செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து விவேகமாக நாம் எப்படி அந்த நேரத்தை நாம் செலவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். You must mourn over your lost time, but that is not enough. You must apply yourselves more diligently to improve the remaining part of your life so that you may redeem lost time. இழந்து போனதான நேரத்தை குறித்து நாம் விசனப்பட வேண்டும். அது மாத்திரம் போதாது, நாம் விவேகமாக மீதம் இருக்கிற நாட்களை எப்படி செலவிட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The time in which you have to do your work is not only going shorter, but your work is growing greater. நம்முடைய வேலை செய்யப்பட வேண்டியதான அந்த நேரம் குறுகி போனது மாத்திரமல்ல, வேலை நமக்கு அதிகமாகிவிட்டது. You not only have the same work to do, but you have more work. அதே வேலையை மாத்திரம் செய்யப்பட வேண்டியதல்ல, நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. You have lost the best of your time. If you have lived in sin in your youth, you have lost the best part of your life. வாலிபத்தின் நாட்களிலே அந்த பாவத்தில் வாழ்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் மிக சிறப்பான பகுதிகளை நாம் வீணடித்து விட்டோம். Consider how time is valued by those who come to the end of their time. அவர்களுடைய நேரத்தின் இறுதி பகுதிக்கு வந்ததான அந்த மனிதர்களுடைய சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்கலாம். The near approach of death makes men sensible of the worth of time. அந்த மரணம் நெருங்குகிற பொழுது மனிதன் உணர்வு மிக்கவனாக மாறிவிடுகிறான். நேரத்தை குறித்து ரொம்ப உணர்வு வருது. When they were healthy, they may have been as insensible
of the value of time, as negligent as you are. But today, how much their thoughts are altered. ஆனால் அந்த ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது மனிதன் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறவனாக இருக்கிறான், நம்மை போன்று. ஆனால் நேரம் நெருங்கி விட்ட பொழுது அதை குறித்து அவன் மிகவும் சிந்திக்கிறவனாக இருக்கிறான். Because their eyes are opened. ஏனென்றால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Because you are deceived and blind, that you do not think as they do how valuable the time is. நேரம் எவ்வளவு பொன்னானது என்பதை குறித்து நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். ஏனென்றால் நாம் வஞ்சிக்கப்பட்டும் நாம் குருடர்களாகவும் மாறிவிட்டபடியினாலே. Fourthly, consider those who finish their race and their time on earth. நான்காவதாக இந்த பூமியிலே தங்களுடைய ஓட்டத்தை முடித்தவர்களுடைய நேரத்தை நாம் எண்ணி பார்க்கலாம். What do you think of those who lost all their opportunity to accept Christ and to obtain eternal life, and they are now gone to hell? அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறபடியான வாய்ப்பை தவறிவிட்டவர்களை, அந்த நரகத்தை நோக்கி சென்று விடக்கூடிய வாய்ப்பை தவறிவிட்டவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம். You know, think of the story told by our Lord about Abraham, Lazarus, and the beggar and the rich man. Lazarus the beggar and rich man. அந்த ஆபிரகாம் தரித்திரனை, லாசர் என்கிற தரித்திரனை குறித்து சொல்லப்பட்டதான அந்த உவமையை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். What would that rich man not give to you for one of your days if he has the grace to get it back? கிருபையாக நமக்கு கிடைத்த வாழ்க்கையின் ஒரு நாளை பெற்றுக்கொள்ள அந்த ஐஸ்வர்யவான் எதையெல்லாம் கொடுத்திருக்க மாட்டான் என்பதை சிந்தித்து பாருங்கள். So be convinced now before it is too late. தாமதமாகிவிடும் முன்பே நாம் சம்மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So I'm going to complete with the 3 pieces of advice about redeeming, improving your time. நான் 3 விதமான அறிவுரைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நேரத்தை மேன்மைப்படுத்தி மதிப்பளிப்பதற்கான அறிவுரை. Improve your present time without any delay. உன்னுடைய இப்பொழுது இருக்கிறதான நேரத்தை தாமதம் இல்லாமல் மேம்படுத்து. If you delay, still more time will be lost, and it will mean that you are still not sensible to the preciousness of your time. நீங்கள் தாமதப்படுத்தினால் அந்த விலையேற பெற்றதான அந்த நேரத்தை குறித்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களாக இருப்போம். So don't talk about our convenient time, convenient season later on. நம்முடைய வசதியான நேரத்தை குறித்தும் காலத்தை குறித்தும் இங்கு பேச வேண்டாம். Ecclesiastes 11:4 and 11:6 say like this: Farmers who wait for perfect weather never plant. If they watch every cloud, they never harvest. Verse 6: Plant your seed in the morning and keep busy all afternoon, for you don't know if profit will come from one activity or another, or maybe both. அந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமே என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. Redeem your time while you still have it. Psalm 119:60 says, I will hurry without delay to obey your commands. நேரம் இருக்கும் பொழுதே அதை பிரயோஜனப்படுத்திக்கொள். சங்கீதம் 119:60 உமது கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு நான் தாமதியாமல் தீவிரித்தேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாள் நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செய்வது மாத்திரமே பிரயோஜனப்படும். இது எல்லாமே வீணான ஒரு பிரயோஜனமும் இருக்காது நம்ம பரலோகத்துல போகும்போது. Secondly, be especially careful to redeem those parts of time which are most precious. இரண்டாவதாக, விலையேற பெற்ற அந்த நேரத்தின் பகுதியை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில் கவனமாக இருங்கள். Holy days like this Friday in this country or Sunday in another country, the Sabbath day, this is more precious than all the weekdays. அந்த ஓய்வு நாளான வெள்ளிக்கிழமை, இந்த நாட்டிலே அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஓய்வு நாளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மற்ற நார்மல் நாளை விட மிகச்சிறந்தது. Therefore, above all, redeem your day of worship
the time of public worship. Don't lose it in sleep or carelessness. உங்களுடைய ஆராதனையின் நாளையும் அல்லது அந்த பொதுவாக ஆதரிக்கிற நாளையும் தூங்கி விடாமல் அல்லது சோம்பேறித்தனமாக கழித்து விடாமல் மிகவும் உபயோகப்படுத்துங்கள். Similarly, in your life, the time of youth is precious for many, many reasons. Therefore, if you are young people, please listen. If you are simply enjoying your youth, take care that you redeem it. இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாலிபத்தின் நாட்கள் அநேக காரணங்களுக்காக மிகவும் முக்கியமானது. நீங்கள் வெறுதே அந்த நாட்களை நீங்கள் கழித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அதை மிகவும் பிரயோஜனமுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். Let not the precious years of your youth slip away without use. ஒரு பயனும் இல்லாமல் அந்த விலையேற பெற்ற வாலிபத்தின் நாட்கள் கடந்து போக விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Amen. Amen. A time of sometimes where God's Spirit is moving in your life, that time is more precious than other times. சில நேரங்களிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்வார். அந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம். That means God is near and we are directed. Isaiah 55:6 says, to seek the Lord while he may be found and to call upon him while he is near. அதனுடைய அர்த்தம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. My third advice, redeem your vacation days. மூன்றாவது அறிவுரை, உங்களுடைய விடுமுறை நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். When we are most free from the cares of the body or the business of the world, it is a happy opportunity for the soul to be nourished. நம்முடைய உடல் நலத்தை குறித்தும் நாம் செய்கிறதான அந்த உலகத்திலே தொழிலை குறித்தும் நாம் கவனித்து இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்கிறதான ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுல இருந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது வேலை இல்லாம ஒரு மாசமோ 2 வாரமோ 4 வாரமோ லீவ் எடுத்துட்டு போறோம். When you take that leave like that, it is a good opportunity for your soul to be nourished, to be grown up. நம்முடைய அந்த ஆத்துமா வளரும்படியாக அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. So don't waste away your vacation totally in unprofitable tours, visits and amusements. பலனில்லாத அல்லது உபயோகமில்லாத அந்த கேளிக்கையான காரியங்களில் நம்முடைய நேரத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நம்முடைய வெக்கேஷன் நேரத்தை you have really you and I must improve every talent, every advantage, every opportunity to your utmost while you still have time, because soon, listen to this, brothers and sisters, soon an angel will say, as in Revelation 10:5-6, verses 5 and 6, there should be time no longer, and the angel will declare in your life. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் தருணங்களையும் நாம் மிக சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி காலம் செல்லாது என்று. அந்த இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிற அந்த நாட்கள் வரும் முன்பதாக, அந்த தேவதூதன் சொல்லுவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட எல்லா தருணங்களையும், எல்லா வாய்ப்புகளையும், எல்லா நாட்களையும் உங்களுக்கு ஆண்டவர் ஹெல்த் கொடுத்திருக்காருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆரோக்கியத்தை உபயோகப்படுத்துங்க, குடும்பத்தை உபயோகப்படுத்துங்க, செல்வத்தை உபயோகப்படுத்துங்க, நேரத்தை அதிகமாய் தேவனுக்காக உபயோகப்படுத்துங்க. ஒரு நாளும் நித்தியத்துல நீங்கள் இங்க ஆண்டவருக்காக செய்த காரியத்தை குறித்து ஒரு நாள் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. அருமையான பில்லி கிராம் சொன்னாரு, நமக்கு ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நாம் இங்கே என்ன செய்கிறோமோ ஆண்டவருக்காக இங்கே இந்த நாட்கள்ல என்ன செய்யறோமோ அது மாத்திரமே நித்தியத்திலே நமக்கு பலனாக இருக்கும் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.